Hi, hello and welcome back to my channel, Sai Kavin Kitchen. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் ப்ரெஷர் குக்கரில் கொஞ்சம் கூட அடி பிடிக்காமல் அரிசி குலையாமல் கடையில் செய்கிற மாதிரியான டேஸ்ட்டில் அதே மாதிரியான கன்சிஸ்டன்சியில் எப்படி மட்டன் பிரியாணி டேஸ்ட்டாக செய்யலாங்கிறது தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பார்த்துட்டு பிகினர்ஸ் கூட ரொம்பவே ஈஸியாக டென்ஷன் ஃப்ரீயாக செய்யலாம். ஒருத்தவங்க ரொம்ப நாளாக பிரியாணி ரெசிபிஸ் அப்லோட் பண்ண சொல்லி கேட்டிருந்தாங்க. நம்ம சேனலில் நான் ஆல்ரெடி நிறைய பிரியாணி ரெசிபிஸ் அப்லோட் பண்ணியிருக்கேங்க. போய் பிளேலிஸ்ட் வந்து செக் பண்ணி பாருங்கள். ஸோ அவங்களுக்காகவும் பிகினர்ஸ்க்காகவும் இந்த வீடியோ உங்களுக்காக. வாங்க ப்ரெஷர் குக்கரில் மட்டன் பிரியாணி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். மட்டன் பிரியாணி செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி 1/2 கிலோ மட்டன் எடுத்திருக்கேன். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதை குக்கரில் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சில பேர் வெறுமனே உப்பு மஞ்சத்தூள் மட்டும் போட்டு வேக வைப்பாங்க. ஆனால் கூடவே நான் இஞ்சி பூண்டு விழுதும் போட்டு வேக வச்சோம் அப்படின்னா நல்லா வாசனையாக இருக்கும். இப்போ இது கூட மட்டன் மூழ்கிற அளவு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு 5-6 விசில் வேக வச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம். மட்டன் இப்போ நல்லா வெந்துருச்சு. இப்போ அடுத்த தரம் பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். இதுக்கு ஒரு ப்ரெஷர் குக்கரில் 2 ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துருக்கேன். இது கூடவே 2 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி கடலை எண்ணெய் தான் பயன்படுத்தியிருக்கேன். நீங்கள் இல்லைனா வேறு குக்கிங் ஆயில் இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா இதில் ஸ்பைசஸ் எல்லாம் ஆட் பண்ணிடலாம். நான் இன்றைக்கி 2 பிரிஞ்சி இலை, 2 துண்டு பட்டை, ஒரு அன்னாசி பூ, கொஞ்சமாக கல்பாசி, ஒரு அன்னாசி முக்கு, 2 ஏலக்காய் சேர்த்துருக்கேன். கூடவே கிராம்பும் ஆட் பண்ணியிருக்கேன். இது எல்லாம் சேர்ந்து நல்லா அந்த எண்ணெயிலே வந்து பொரியட்டும். இப்போ இது கூட 3 பெரிய வெங்காயம் நல்லா நீட்டாக வாக்கில் கட் பண்ணது கொஞ்சம் ஸ்லைஸாக கட் பண்ணிக்கோங்க. அதை வந்து இதில் சேர்த்துக்கலாம். பிரியாணிக்கு நம்ம போடுற வெங்காயத்தை கழுவுற ரேஷியோ ரொம்பவே முக்கியம். இது கூடவே 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மீடியமான ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாடை போகிற அளவுக்கு வதங்கணும். இப்போ நம்ம ஆட் பண்ண வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இது கூட மீடியம் சைஸ் தக்காளியில் 2 தக்காளி வந்து நீளவாக்கில் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். வெங்காயமும் அதே மாதிரி மீடியம் சைஸில் உள்ள வெங்காயம் தான் நான் எடுத்திருந்தேன். இப்போ வெங்காயம் தக்காளி இது எல்லாமே வந்துட்டு இந்த எண்ணெயிலே நல்லா வதங்கட்டும். இப்போ வதங்கிட்டு இருக்க கேப்பில் சின்னதாக ஒரு பேஸ்ட் ஒன்று ரெடி பண்ணி எடுத்துருந்தலாம். அதுக்கு நான் இன்றைக்கி 1 கைப்பிடி புதினா, 1 கைப்பிடி அளவு கொத்தமல்லி, 5-6 சின்ன வெங்காயம், 1 பச்சை மிளகாய் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துருக்கேன். இப்போ வதங்கிட்டு இருக்க வெங்காயம் தக்காளி கூட நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்க அந்த விழுதை சேர்த்துக்கலாம். புதினா கொத்தமல்லியும் டேரெக்டாக அப்படியே பிரியாணியில் போடுறத விட இந்த மாதிரி பச்சை மிளகாய் சின்ன வெங்காயத்தோடு சேர்த்து அரைச்சி போட்டோம்னா வாசனை வந்து ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இப்போ இதில் 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் அளவு பிரியாணி மசாலா ஆட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி காரத்துக்கு பச்சை மிளகாயை புதினா கொத்தமல்லியோட சேர்த்து ஆட் பண்ணியிருக்கோம். அடுத்ததாக இதில் கெட்டி தயிர், புளிக்காத தயிராக ஒரு 1 டேபிள் ஸ்பூன் நல்லா ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஆட் பண்ண ஸ்பைசஸ் கூடயே சேர்த்து இந்த தயிரையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இந்த புதினா கொத்தமல்லியோட கலர் வந்து நல்லா சேஞ்ச் ஆகி ஒரு ப்ரௌன் கலருக்கு வரணும். அந்தளவுக்கு மீடியமான ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கிக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதில் ஒரு 1/4 மூடி எலுமிச்சப்பழச்சாறு ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் ஆட் பண்ணி நல்லா வதக்கினதுக்கப்புறமா இது கூட நம்ம ஆல்ரெடி வேக வச்சு எடுத்து வச்சுருக்க மட்டன் பீசஸையும் சேர்த்துக்கலாம். மட்டன் வேக வச்ச தண்ணி தனியாக இருக்கட்டும். ஃபஸ்ட்டு மட்டன் மட்டும் போட்டு இந்த மசாலாவோடு சேர்த்து நல்லா வதக்கலாம். அப்போ தான் வந்து நல்லா மசாலா கோட்டாகிருக்கும். லாஸ்ட்டாக போட்டோன்னா அந்த மட்டன் மேலே மசாலா வந்து கோட்டாகிருக்காது. அதனால தான் இதிலே போட்டு நம்ம வதக்குறோம். மட்டன் போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமா பிரியாணிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 2.5 டம்ளர் அளவு ஜீரக சம்பா அரிசி சேர்த்துருக்கேன். 1 டம்ளர் அளவு ஜீரக சம்பா அரிசிக்கு 1.5 டம்ளர் அளவு தண்ணி வந்து கரெக்டாக இருக்கும். நம்ம இன்றைக்கி எடுத்துக்கிட்ட அரிசிக்கு நான் இன்றைக்கி 4.5 டம்ளர் அளவு தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். மட்டன் வேக வச்ச தண்ணியோட நம்ம நார்மலாக சமையலுக்கு பயன்படுத்துகிற தண்ணியும் அளந்து எடுத்து இப்போ ஊற்றியாச்சு. இப்போ நல்லா கலந்து விட்டுருங்க. எப்போதுமே தண்ணியை ஃபஸ்ட்டு அளந்து ஊற்றி கொதி வந்ததுக்கப்புறம் ரைஸ் போட்டோம் அப்படின்னா நம்ம பயம் இல்லாமல் கொஞ்சம் கூட அடி பிடிக்காமல் அரிசி வந்து குழஞ்சி போகாமல் நம்ம செய்யலாம். இப்போ நல்லா இந்தளவு தண்ணி கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம அளந்து எடுத்து வச்சுருக்க அரிசி வந்து போட்டுக்கலாம். அரிசி சேர்த்ததுக்கப்புறமா ஓரளவு நல்லா கலந்து விட்டுருங்க. ரொம்ப வந்து ஹார்டாக கலக்க வேணாம். ஜென்டலாக அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுட்டிங்கன்னா அரிசி வந்துட்டு உங்களுக்கு மேற்கொள்ளும் உடையாமல் இருக்கும். இது நல்லா கொதி வரட்டும். மேலே உள்ள தண்ணி எல்லாத்தையுமே அந்த அரிசி நல்லா வந்துட்டு அப்சர்வ் பண்ணி வரட்டும். பாருங்கள், இந்தளவு தண்ணி எல்லாம் சுண்டி அந்த அரிசி வந்து இழுத்துருச்சு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இப்போ நம்ம வந்து ப்ரெஷர் குக்கரில் தம் போட்டு தான் அதை வேக வைக்க போகிறோம். இப்போ இந்த அளவுக்கு நல்ல தண்ணியெலாம் அப்சர்வ் ஆனதுக்கு அப்புறமா லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு
மீடியமான ஃப்ளேமில் வச்சு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் அப்படியே வச்சுருங்க. கரெக்டாக நான் ஒரு 12 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். பாருங்கள், நம்மளுடைய கமன்னு மட்டன் பிரியாணி கொஞ்சம் கூட அடி பிடிக்காமல் குலையாமல் நல்லா கடையில் கிடைக்கிற மாதிரியே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பொதுவாக பாஸ்மதி ரைஸில் செஞ்சோம் அப்படின்னா நம்ம பயம் இல்லாமல் அரிசி குலையாமல் செய்யலாம்னு சொல்லுவாங்க. இந்த டிப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணி நீங்கள் செஞ்சு பாருங்கள். நீங்கள் ஜீரக சம்பா அரிசியில் கூட கொஞ்சம் கூட அரிசி வந்து குலையாமல் உதிராக சூப்பராக கடையில் கிடைக்கிற மாதிரியே செய்யலாம். பாருங்கள், அதில் உள்ள மட்டன் பீசஸ்லாம் எவ்வளோ ஜூஸியாக இருக்குன்ட்டு. ரைஸுமே வந்துட்டு ரொம்ப விரையாகவும் இல்லாமல் குழஞ்சும் போகாமல் கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்குது. நீங்களும் இதே மெத்தடில் மட்டன் பிரியாணியை மறக்காமல் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். பிகினர்ஸ் கூட ரொம்பவே சிம்பிளாக ஈஸியாக ரெடி பண்ணிடலாம் இந்த வீடியோ பார்த்துட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மட்டன் பிரியாணி ரெசிபியை வந்து நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட உங்களை மீட் பண்ணுறேன். அன்டில் தென், டேக் கேர், பாய்.